இன்றைக்கி என்ன லன்ச்சு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காராமணி போட்ட குழம்பு ப்ளஸ் வெண்டைக்காய் பொரியல், மீன் பொரிச்சது. இந்த காராமணி, மூக்கடலை, மொச்சப்பயிறு எல்லா பயிறு வகையுமே நம்ம கேஸுன்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணுறோம்ல, அப்படி அவாய்ட் பண்ணக்கூடாது. பிகாஸ் நான் நிறைய அப்படி தான் அவாய்ட் பண்ணிவிட்டு ரொம்ப நாளாக இதெல்லாம் சமைச்சு சாப்பிடாமலே தான் இருந்துட்டேன். அப்படியே சமைச்சாலும் நான் அவாய்ட் பண்ணிருவேன். ஆனால் இப்போது எனக்கு பார்த்திங்கன்னா ப்ளட்டு கவுண்ட்டு கம்மியாக இருக்குது, ப்ளட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னது என்னென்னா, உங்களையே யார் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொன்னது. கண்டிப்பாக ப்ரோட்டீன் அவங்க ரெஃபர் பண்ணது பார்த்திங்கன்னா இது மாதிரி காராமணி, மொச்சப்பயிறு, மூக்கடலை இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவாய்ட் பண்ணாதீங்க. எல்லாமே ஓரளவுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது நம்ம கண்டிப்பாக இதை மாதிரி பயிறு வகை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் மீன் பொரிக்கும் போது நான் ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணியிருப்பேன். மசாலா அப்படி செட்டிநாடு மசாலா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொடி காரம் கம்மியாக ஆட் பண்ணிவிட்டு அந்த பொடி இதில் ஆட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். லைட்டாக தூவி விட்டால் தெரியும். நான் ஆல்ரெடி டேஸ்ட்டுக்காக எல்லாமே எடுத்து சாப்பிட்டுட்டேன். பாருங்க பொடி தெரியுதா? ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். வேணும்னா நீங்களும் அந்த பொடியை அரைச்சி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நிஜமாகவே அத்தோடு நீங்களுமே விட மாட்டீங்க, அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவீங்க.